யமதர்மராஜா கிட்ட கர்ணன் ஒரு வேண்டுகோளை வச்சாராம். பூலோகத்துக்கு யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி போயிட்டு அன்னதானம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு. அப்படி 15 நாட்கள் முடிந்தவுடன் யமன் திரும்பவும் வந்தாராம் சொர்க்கத்துக்கு கர்ணனை அழைச்சிட்டு போக. மகிழ்ச்சியோட ஒரு வரத்தையும் கேட்டாராம் கர்ணன். யமதர்மராஜா, மனிதர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு உணவளிக்க மறந்துடுறாங்க. இந்த பட்சணத்துல முன்னோர்களுக்கு செய்யும் திதி அன்னதானம், அப்படி கர்மங்கள் செய்ய சந்ததிகள் இல்லாதவங்களுக்கு கூட போய் இந்த பயன் சேரணும் அப்படின்னு கேட்டாராம். அதற்கு யமனும் ரொம்ப சந்தோஷத்தோட ஒத்துக்கிட்டாராம். சூரியனின் மைந்தன் கர்ணனே அன்னதானத்தின் மகிமையை உணர்ந்து பூமியில தர்மம் செய்த மகால்யபட்ச காலத்துல நம்மளுடைய முன்னோர்களை வரவேற்று 14 நாட்கள் தர்ப்பணம் முதலான செய்யணும். புண்ணிய தீர்த்தங்களுக்கு போய் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அவங்களுடைய தாகமும் தீர்க்கணும். மாதந்தோறும் முன்னோர்களுக்கு தான தர்மம் செய்ய முடியாதவங்க மகால்யபட்ச காலத்திலயும் மகால்ய அமாவாசை அன்னைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை படையல் போட்டு அதை அன்னதானம் செய்யறதுனால அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய சந்ததிக்கும் முன்னோருடைய ஆசி கிடைக்கும்